ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளுத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு கொடுக்க போகிறேன். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இது வரைக்கும் நாங்கள் வரலட்சுமி பூஜைன்றதை நாங்கள் பார்த்து கும்பிட்டுருக்கோம். ஆனால் கலசம் வச்சு கும்பிடுறது அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவை நான் தனியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால இது 2 பதிவாக வருது. முதல் பதிவில் வரலட்சுமி விரதம்னா என்ன, முதல் நாள் நம்ம என்ன எப்படிலாம் பூஜைக்கு தயார் பண்ணிக்கணும், என்னென்ன பொருள்கள் வாங்கணும், அது எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துக்கணும். அப்புறம் கலசம் வைத்து பூஜை செய்வது எப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுக்குறேன். மகாலட்சுமி எப்படி தோன்றினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கு அடுத்த நாள் பதிவில் வரும். சரி, இப்போ வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்னங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள்லாம் வீடியோக்குள்ளே வாங்க. மகாலட்சுமியினுடைய அருள் வேண்டி நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த வரலட்சுமி விரத பூஜையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். கருட பஞ்சமி கழிந்த ஒரு வாரத்திற்குள் வரலட்சுமி பூஜை நின்றுடும். ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம் நம்ம கொண்டாடுற நாளாக இருக்குது. அன்றைக்கி தான் நம்ம அதை அனுஷ்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரத நாளாக இருக்குது. இந்த பூஜையை பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்த வீட்லேயும் கொண்டாடுவாங்க, புகுந்த வீட்லேயும் கொண்டாடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத பூஜை இது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் செல்வம் வளம் வேணும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும், எல்லாரும் சுமங்கலிகளாக நீண்ட நாள் வாழ்ந்து இறைவனுடைய பாதத்தை நம்ம போய் அடையணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை எல்லாருமே கடைப்பிடிக்கலாம். சரி, இப்போது எந்த நாளில் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை நாள், அதில் எந்த நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது படம் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சாலும் சரி, கலசம் வச்சு பூஜை செஞ்சாலும் சரி, காத்தால வெள்ளிக்கிழமை காத்தால 6:10 7:50 வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது. அப்போ நீங்கள் வரலட்சுமியை தேவியை நீங்கள் உள்ளே கொண்டு பூஜை பண்ணலாம். அதை தவிர்த்தா 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் காத்தால நல்ல நேரமாக இருக்குது. நீங்கள் அந்த நேரத்துலையும் வரலட்சுமியை என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளே வர வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் முடியல, சாயங்காலம் தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்றவங்க ஈவினிங் நீங்கள் குளிச்சுட்டு பூஜை செய்யணுன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பூஜை செய்யலாம். எல்லாமே உகந்த நேரம் தான் உங்களுக்கு. இப்போ நம்ம முதல் நாள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட் நாள் நம்ம என்ன பண்ண, முதல் நாள் சொல்லும்போது வீட்டெல்லாம் கழுவியோ தொடச்சோ எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு, அதே நேரத்தில் நடுவீடுன்னு ஒன்று இருக்கும், அந்த நடுவீடெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சிடுறோம். வச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற படங்கள்லாம் நல்லா துடைச்சிட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், பொட்டு, சந்தன பொட்டோ குங்குமம் பொட்டோ எல்லாம் என்னென்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன சாமானம் வேணும், பூஜைக்கு என்ன சாமானங்கள் வேணும் இல்லையா, என்ன பொருள் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளையும் நீங்கள் தயாராக எடுத்து வச்சுருந்தா தான் கரெக்டான நேரத்தில் நம்ம பூஜையை தொடங்க முடியும். அதனால் முன்கூட்டியே பூவிலேருந்து பழத்துலேருந்து வெத்தலைப்பாக்குலேருந்து எல்லாமே நம்ம முதல் முன்கூட்டியே எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜை சாமானங்கள் இருக்கும். அந்த பூஜை சாமானத்தெல்லாம் முதல் நாளே நல்லா துளைக்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நீங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மறுநாள் என்ன பண்ண முடியும், குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பூஜையை நம்ம தொடங்க முடியும். இப்போது கலசம் வைக்கிறதுக்கு எந்த விதமான பாத்திரங்கள் உகந்தது அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரம் வைக்கவே கூடாது. எவர் சில்வர் பாத்திரத்தில் செம்பு இருந்ததுன்னா அதை வைக்காதீங்க. அதை தவிர்த்து பித்தளையோ அல்லது வெண்கலமோ வெள்ளியோ என்ன இருக்கோ அந்த செம்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், கலசத்தை நீங்கள் வைக்கலாம். இந்த கலசம் வைக்கிறது கூட 2 வகையாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கலசத்தில் நீர் நிரப்பி அதற்கு மேலே கலச தேங்காயை வச்சு அலங்காரம் பண்ணி வரலட்சுமி வர வைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பி அதுக்கப்புறம் கலசை தேங்காயை வச்சு அதில் வரலட்சுமி வர வைப்பாங்க. இந்த மாதிரி 2 வகை இருக்குது. ஆனால்
கூடுமானவரை நிறைய பேர் செய்கிறது என்னென்னா பச்சரிசி தான் உள்ளே நிறைப்பாங்க. அந்த கலச சொம்புக்குள்ளே பச்சரிசி தான் நிறைப்பாங்க. முதல்ல அந்த கலச சொம்பில் பச்சரிசியை நிரப்பி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கலச சொம்பு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்களா, அந்த கலச சொம்பு சுற்றியும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிடுறீங்க. இதுக்கப்புறம் அந்த பச்சரிசிக்குள்ளே எலுமிச்சப்பழம், மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கிராம்பு, நாணயம்னு சொல்லும்போது ஒரு சின்ன தங்க காசோ வெள்ளி காசோ இருந்தால் நீங்கள் அதில் போடலாம். அது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதாரண காயின் கூட நீங்கள் அதில் போடலாம். இந்த மாதிரி காயின் இதெல்லாம் நீங்கள் போட வேண்டியது, உள்ளே போட வேண்டியது எல்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் அதன் மீது தான் நீங்கள் என்ன பண்ணணும், மா இலையை வைக்கணும். மா இலை வச்சு அதுக்கு மேலே கலச தேங்காயை நீங்கள் அலங்காரம் பண்ணி வைக்க போகிறீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாழம்பூ கிடச்சிதுன்னா அந்த மா இலையோட தாழம்பூவும் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து மகாலட்சுமி உட்கார வைக்கும்போது ரொம்பவும் பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். அந்த மாதிரி வெறும் நீங்கள் மா இலை வச்சும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஒரு வேளை தாழம்பூ கிடைச்சா தாழம்பூவும் வச்சு நீங்கள் கூட என்ன பண்ணலாம், கலசத்தை நீங்கள் தயார் பண்ணலாம். இப்போ இந்த கலச சொம்பு நீங்கள் தயார் பண்ணிட்டீங்க. இந்த கலச சொம்புக்கு மேலே கலச தேங்காயை வைக்கணும். தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் இவற்றால் பொட்டு வச்சு மகாலட்சுமியினுடைய முகம் வாங்கி வைக்கிறவங்க இருப்பாங்க, கடையில் வாங்கி வைக்கிறவங்க இருப்பாங்க. அதுலேயே அவங்களுக்கு வந்து ஆபரணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சு அவங்க அழகாக செட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தேங்காயை வந்து மஞ்சளில் என்ன பண்ணுவாங்க, சுற்றியும் தடவி மஞ்சளில் முகம் வச்சு அதில் தேவியை கொண்டு வரணும். அந்த தேவிக்கு வந்து அதில் கம்மல், அப்புறம் நெத்தி பொட்டு, கழுத்தில் செயின் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களால் என்ன முடிஞ்சது தங்கத்தில் தான் தங்கத்தில் போடுங்க. இல்லை அவங்க கொடுக்குறது ஆர்டிஃபிஷியல் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி ஆபரணத்தை அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறது தாயை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி அந்த தேவிக்கு பட்டு பாவாடை கட்டணும். பட்டு பாவாடை சில பேர் வந்து புடவையே பாவாடையாக கட்டி என்ன பண்ணுவாங்க, அழகாக அந்த அம்மாவுக்கு உடுத்தி வச்சுருவாங்க. சில பேர் வந்து புடவை மாதிரியே சாமிக்கே கெட்டுவாங்க. அது அவங்களுடைய அலங்கார விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் அந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் அதில் செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஜடை தைப்பாங்க சாமிக்கு. ஜடை தைச்சு தலை நிறைய பூ வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி அந்த மகாலட்சுமியை என்னது அம்சலட்சுமியாக அஷ்டலட்சுமியாக அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனா ஒரு மனை எடுத்துக்கோங்க. அந்த மனையில் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பட்டு விரிச்சிருங்க. பட்டு விரித்து அதன் மேலே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தேவியை கொண்டு போய் மகாலட்சுமி தேவியை அது மேலே உட்கார வைக்கணும். உட்கார வச்சு நீங்கள் வெளியிலேருந்து சாமியை உள்ளே அழிச்சுன்னு வரணும். வரலட்சுமி என்ன பண்ணணும், நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே அழிச்சுன்னு வரீங்க. உள்ளே அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வெத்தலை அந்த வெத்தலையில் என்ன பண்ணுங்க, வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு தூப தீப ஆராதனை காட்டிட்டு அங்கேருந்து பாட்டெல்லாம் உங்களுக்கு என்னென்ன பாட்டு தெரியுதோ ஸ்லோகங்கள் தெரியுதோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அம்மாவை தூக்கிட்டு வரலாம். வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மலரும் அச்சதையும் போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த சாமிக்கு. அவங்க பாட்டு பாடிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்து இப்போ நீங்கள் சாமி பூஜை அலமாரி பக்கத்தில் வந்துட்டீங்க. இப்போ அலமாரி பக்கத்தில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு வெத்தலையில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதுக்கு குங்குமம் பொட்டு வச்சு கொஞ்சம் மலர்கள் தூவி அந்த வெத்தலையோட அந்த பிள்ளையாரை உட்கார வைக்கிறீங்க. இதுக்கப்புறம் ஒரு தலை வாழை இலை போடுறீங்க. அந்த தலை வாழை இலையில் நீங்கள் என்னெல்லாம் போடணுன்னா பச்சரிசி, மஞ்சள், குங்குமம், மலர்கள் இதெல்லாம் போட்டுட்டு அது மேலே இப்போ அந்த வரலட்சுமி வராங்க இல்லையா உள்ள அந்த அம்மாவை நீங்கள் உட்கார வைக்கணும். அந்த அம்மா உட்காருது அப்படின்னா கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் அந்த தாயை அங்கே உட்கார வைக்கணும். கிழக்கு முகமாக தான் பார்த்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 பக்கமும் விளக்கேற்றி வைக்கிறீங்க. விளக்கேற்றி வச்சுட்டு மாயிலை தோரணங்கள் சுற்றியும் அந்த சுற்றியும் மாயிலை தோரணம் அழகாக கட்டி முடிச்சுட்டு 2 வாழை கண் இருந்ததுன்னா அந்த வாழை மரத்தை சின்ன சின்ன குட்டி குட்டி மரங்களை அங்கே வைக்கலாம். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கலச சொம்புக்குள்ளே காதோல கருமணி கூட போடுவாங்க. அது அவங்களுடைய வழக்கத்தை பொறுத்தது. ஒருத்தருக்கும் ஒரு வழக்கங்கள் இருக்கும், அந்த வழக்கத்தை பொறுத்து போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருமணியை அந்த தாயினுடைய கழுத்தில் கட்டிடுவாங்க. சில பேர் அந்த காதோல கருமணியை அந்த அம்மா பாதத்தில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வழக்கங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் வழக்கங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தேவியை அலங்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறமா விளக்கேற்றி வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க. இதுக்கு என்னென்ன நீங்கள் படையல் போடணும், எப்படியெல்லாம் வழிபடணும், அன்றைக்கி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன,
அதுக்கப்புறம் அந்த பூஜை வழிபாடுகள் எப்படிப்பட்டது இதெல்லாம் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு லட்சுமி தேவி தோன்றிய விதம் அதை மட்டும் முதல்ல சொல்கிறேன். இல்லை, தேவலோகத்தில் அசுரர்களும் தேவர்களும் அந்த பார்க்கடலில் மேருமலையை வந்து மத்தாக்கி வாசுகி பாம்பை வந்து கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் கடையிறாங்க. எதுக்காகன்னா அமிழ்தம் வேண்டும் என்பதற்காக. அப்பால் கடையும் பொழுது பல உயர்ந்த பல விஷயங்கள்லாம் வெளியில் வருது. காமதேனு, கற்பக விருஷம் இதெல்லாம் அதுலேருந்து வெளியில் வந்தது தான். அப்படி வெளியில் வரும்போது அதில் தான் மகாலட்சுமியும் வெளியில் வராங்க. அவங்கள என்ன பண்ணுறார், நாராயணர் தன்னுடைய இதயத்தில் தூக்கி அமர்த்தி கொண்டார். இப்படி தான் லக்ஷ்மி தேவி தோன்றியது. அந்த நாள் வந்து மகாலட்சுமி தோன்றிய நாள். அந்தம்மா பிறந்த நாளாக கூட நம்ம வச்சு கொண்டாடலாம். சரி, நாளைக்கு நான் என்ன பதிவில் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த பூஜையை யார் யார் செய்யலாம், யார் யார் செய்யக்கூடாது. பூஜை வழிபாடுகள் பூஜையெல்லாம் செய்யலாம். விரதம் இருக்கிறது யார் யார் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்றது ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வீட்டு பூஜை செய்வது எப்படி, பூஜையால் ஏற்படுகின்ற பயன்கள் என்ன, புனர் பூஜை என்றால் என்ன, இதை பற்றி விளக்கத்தெல்லாம் நான் நாளைக்கு பதிவாக கொடுக்குறேன். இந்த பதிவையும் அடுத்த பதிவையும் நீங்கள் பார்க்கும்போது வரலட்சுமி விரதத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் அதே நேரத்தில் அதை பற்றி நீங்கள் விளக்கங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதனால் வீடியோவை முழுசாக நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நான் பல விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போது கலசம் வைப்பது எப்படி அப்படின்னு கேட்ட ஒரு சிலருக்கு இந்த விளக்கங்கள் மிகவும் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஓம் அரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். Subscribe to my channel and please press the bell icon for more videos.